அப்பா ஓட்டு போட போகிறேன் ஓட்டு போட போகிறேன்னு ஒரே ராமாயணமாக இருந்துச்சு. ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ஏமனாவது சார், நீ எத்தனாவது பட்டம் அமுக்குனே? கரெக்டாக அமுக்குனியா? ஆமாம், பரிசைக்கு கொஸ்டின்ல இங்கே எத்தனாவது கொஸ்டினுக்கு ஆன்சரு, அந்த கேள்விக்கு என்ன ஆன்சரு, எத்தனாவது எழுதுனேன், இதெல்லாம் ஒரு கேள்வியாக்க. அதெல்லாம் ரகசியம், சொல்ல முடியாது. எந்த பட்டம்னு சொல்லி அப்புறம் யாருக்கு பட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிசிட்டி பண்ணி விடலான்னு பார்க்குறியா? ஊருக்குள்ள வம்பு தும்பை எழுத்து விடலான்னு பார்க்குறியா? பார்த்தாச்சு, போட்டாச்சு, போட்டதேன். நான் அந்த என்ன முடிவுன்னு பார்த்துக்குருவோம். வா அடிப்போடி பயந்தாங்குழி வேணாரோ சார். யாருக்கு படம்னு வெளில தெரிஞ்சா வம்பு தும்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம வம்பு தும்புக்கு ரொம்ப பயந்தவங்களாச்சே. போடி இவளை, மற்றதுக்கெல்லாம் பயப்படாத. ஓட்டு என்ன போட்டு இவங்களுக்கு தான் போட்டோம்னு சொல்கிறதில்ல என்னவா? அதில் என்ன பெரிய சிதம்பரம் ரகசியம்? நானும் இப்படி கெத்தா தில்லா இவங்களுக்கு தான் போட்டேன் அப்படின்னு போடுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுனா இல்லையா? அந்த தைரியம் உனக்கு வரமாட்டேங்குதே. எக்கோ நீ எப்படி எங்கள் தலைவருக்கு தானே போட்டேன்? சொன்னது மாதிரி செஞ்சியா எக்கா? இல்லாட்டி உருட்டி விட்டு புரியும் பார்த்துக்கேன். ஆடி, நான் வயசு பிள்ளையா எனக்கு ஓட்டு போட கார்டு வந்ததுல இருந்து ஒருத்தலுக்கே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நீந்தே என்னமோ போன்ல வச்சு காமிச்சு மனச கடைசில உருக வச்சு புட்டியே. நீ சொன்னவங்களுக்கு தாமடி போட்டேன். வா. வெரி குட் செல்லமாக்கோ. ஆமாம், ஹார்ட் ஒர்க் பண்ணது ஃபெயிலியரா போல. நல்லபடியாக போட்டது சரிதான். ஆமாம், நீ நான் சொல்லுவியா எத்தனாவது பட்டனு? அது எனக்கு நான் கண்டேன் 1 2. ஆமா, 2வது போட்டியில தாமடி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சரியா தாமடி போட்டேன். நீ சொன்னவங்களுக்கு சரியா தான் போட்டேன். வாமடி பேசாம. நானே ஓட்ட போட்டோமா வந்தோமான்னு அதை பத்தி நினைக்க கூட மாட்டேன். என்னமோ இந்த திருப்பு போட்டு மனசெல்லாம் பதறிட்டு கிடக்குது எனக்கு. நானே பயந்து போய் கிடக்குறேன். இவ வருத்தி எக்கோ நெட்டு குடிக்கு லூசு பிடிச்சி போச்சுக்கா. எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் இந்த மூதிக்கு வாயில அதே பேச்சா இருக்குக்கா. நீ வாக்கா, அவ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாதக்கா. வாக்கா. ஐயா, வீட்டுல போட்டோடி அப்படியே போட்டுட்டு வந்தக்கா. வேலை வெட்டி அப்படியே கிடக்குது. அதுக்கு என்ன, எதையாவது பேசிக்கிட்டு சும்மா அப்படியே வெட்டித்தனமா திரியிறது பழப்புக்கா. அதுக்கு பத்தியா போட்டோமா வந்தாம இல்லாம அதை பத்தியே நோண்டிக்கிட்டு இருக்கா நம்ம கிட்ட. ஆமாடி வளராசா, நீ சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஓட்ட போய் வெயிலுக்கு முன்னாடி போட்டு வந்துடும் ஓடனா. இந்த மாட்டு கொட்டாய் கூட்டல, ஆட்டா அவுத்து விடல, ஒன்றும் பண்ணல. தண்ணி வண்ணி ஒன்னதுகளுக்கு வைக்கல. போய் பாப்போம் வேலை என்னம்மா வேலையே. சரி, அப்ப வரவா? ஊர்பட்ட வேலை கிடக்குது. சாயந்தரம் அப்படி வாரேன், வீட்டு பக்கம் வாரேன். அடியே மனரோஸ், என்ன அக்கா எஸ்கேப் ஆகி ஓடுது? உங்கள் வீட்டில் மாவு எதுவும் ஆட்டி வச்சிருக்கீங்களா? இட்லி தோசைக்கு எதுவும் போட்டிருக்கீங்களா? இட்லிக்கும் போல தோசைக்கும் போல ஆப்பத்துக்கு போட்டிருக்கேன். மா, ஆப்பம் தேங்காய் பால் 2 ஆப்பம் தரேன், தின்னுட்டு போவா. ஆப்பம் தேங்காய் பால்? அப்பப்பப்பா, எம்புட்டு நாள் ஆகிப்போச்சு. அப்போ ரைட்டு, இந்த வரேன். என்ன பசி கிளவி, ஊருக்குள்ள நீ அசிங்கப்படுத்தி விட்டுப்புட்டு இங்க வந்து உட்காந்து தின்னுன்னு ஊருக்குள்ள கல்ல விட்டு போட மாமியை அனுப்பி விட்டியான்னு அத்தனை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கற மாதிரி பாக்குறாங்க. என்ன உனையெல்லாம் உடனே என்ன பண்றது? என்ன வந்து தின்னு முக்கிலியா? முக்கிலி நான் ஆப்பத்துக்குள்ள மாவரைச்சு வச்சுட்டு போனேன். முக்கிலி எது? இந்த உன்னைய மனரசா, சரி விடு, எல்லாம் மாவு தானே. ஆப்ப மாவுல முக்கிலி சுட்டேன் வாய்க்குள்ள போக மாட்டேன் நான் சொல்லுது. பரவாயில்ல விடுடி. ஏ பக்கி எருமை, ஆப்ப மாவுல முக்கிலி சுட்டதுக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அது ஓட்டு போடுற இடத்துல வந்து கொலாப்ஸ் பண்ணி விடுச்சுல, அதுக்கு கோவம். ஓ, அதுக்கோ? மனரசா பாவம், அதை தெரியாம பண்ணிருச்சு, ஒத்துக்குருச்சு. அப்புறம் போட்டுக்கிட்டு விடுடி பிசாம. என்ன பேசாம விடவா? நீ பேசாம போடி. இன்னைக்கு அது பணியாரத்தோட வச்சு கொளுத்தி விடுறனா இல்லையான்னு பாரு சேர்த்து. என்ன ஊர்ல இல்லாத பண்ணி போட்டாங்க தப்பு? ஊர்ல இல்லாத பண்ணி போட்டாங்களாம்ல. இதுல என்ன அசிங்கத்தனமா? போன வருஷம் தான் முத்துராக்கு, நான் ராமாயி எல்லாரும் போட்டேன். அது மாதிரி இந்த வருஷம் போடுவாங்கன்னு போனா என்னமா பெரிய ஊர் உலகத்துல இல்லாத தப்பு பண்ண மாதிரி இல்ல மிரட்டுறா. பத்தியா நிகட்டு பத்தியா இப்படி கட்டிக்கு நிக்கிறேன். எகத்தாலமா பதில் பேசுறத பத்தியா? போன திருப்பு அப்படி போட்டாங்களாம். என்ன கொழுப்பா பேசுறது பத்தியா? வரட்டும் வந்து புடிச்சிட்டு போனா எனக்கு என்ன நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பேசுற வாய் தான் பதில் பேசிக்கிறேன். எதா இருந்தாலும் இங்க வீட்டை எங்களை கையை காமிச்சு விடக்கூடாது. இவங்க மயந்தே, இவதான் மையன், இவதான் மருமகன், எங்களை கையை காமிக்க கூடாது. பேசாம அந்த வாக்கிலே போயிடணும். அப்புறம் வந்தா நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு பதில் பேச தெரியாது. பேசாம போமாடி நீ. கிளவி, உனக்குலாம் என்னதான் நான் கத்துனாலும் துளிர் விட்டு போச்சு, குளிர் விட்டு போச்சு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம எல்லாம் உன் மயம் வந்து கேட்டோம். உன் மயம் கிட்ட பேசிக்கிறேன். சரி விடு. அதாவது விளையாட்டுத்தனமா பண்ணாத பிடிச்சி வினையா எடுத்துக்கிட்டு இருக்க. அவங்க போலீஸ்காரங்களே அது விளையாட்ட நினைச்சிருப்பாங்க. நீ போட்டு பாடா படுத்துறியே. சரி ஓடு வீட்டுக்குள்ள போய் முக்கிலி எடுத்துட்டு ஓடியா. வாங்க உள்ள நீ. சரி இரு எடுத்துட்டு வரேன். அடியே வள்ளிக்கட்டி போயிட்டாளா அவ? வேணாரி என்ன பேசுறாடி அவ? என்னையே போயிட்டாளவ? உனையெல்லாம் நான் வந்து 4 போட விட்டுருக்கணும்.
பாவம் சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு. சும்மா இருக்க முடியலையோ, கஞ்சியை குடிச்சமா இருந்தமான்னு இருக்க முடியல. ரொம்பத்தே எகத்தாலாம் உனக்குலாம் அவன் மாதிரி யாருனே சரிபட்டு வரும். ஆளுகளை பாடுற ஆளுகளை. போடுவா போட மாட்டேன் போட்டுருவாள ஏத்தி விடுறீல அவளுக்கு நீ எல்லாம் யாருக்கிட்டே அவன் வெள்ளத்தாய்கிட்டயே அவன் இப்படி தான் பண்ணி சும்மா காவு 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 அவனு கத்திக்கிட்டு தெரியதே தெரியும். ஏன் வெள்ளத்தாயத்தா? சரி, அடுத்த அட்டையை தூக்கிட்டு போனேன். சரி, தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அது என்ன வில்லத்தனம் பண்ணுற மாதிரியே கல்லோட்டு போடுற மாதிரியே மையத்துக்கு தலையில, அதுவும் வெள்ள முடியல தடவை வெளியில் தெரியாது வேறு. அதுலேயே எனக்கு பப்ளிசிட்டி பண்ணி விடுது. அப்போ விபோப்புக்கு தானே நீ போகிறோம்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நான் என்ன அப்படி பண்றது? நான் பழைய ஞாபகத்திலே தலையை தேய்ச்சி விட்டேன். முடிவை மண்டையில் வெள்ளைய போனதுக்கு ஞாபகம் இல்லை. பத்தியா மாட்டிக்கிட்டேன். என்னமோ பண்ணிட்டு போய் தொலை. ஆனா வெள்ளத்தையத்தோ இன்னமே இந்த மாதிரி வேலையில எதுவும் சொல்லி பார்த்துட்டு தெரிஞ்சேன்னு வை, நான் சும்மா இருக்க மாட்டேன். நானே பிடிச்சி இழுத்துட்டு போய் போட்டுட்டு வந்துடுவேன். இழுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன். உனைய பார்த்துக்க, ஒழுங்கா இருக்கணும் ராஸ்கல். அதுதான் போட முடியாதாமல்ல, எல்லாத்தையும் ஒன்னதான் சுருக்கி எடுத்து விட்டாங்களாம்ல. வீட்டுக்காரர்லாம் இல்லாம ஆக்கி விட்டாங்களாம்ல. ஆமா, சரி சரி, தின்னு தின்னு தின்னு. பசியோட வந்து சுட்டுட்டு கையில் வச்சுட்டே பதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட ரெண்டு தரது தந்துடு தின்னு. என்ன இவ்வளோ டைம் ஆகுது, இன்னும் மனரசக்காவை காணோம். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கி 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 தில்லானா. என்னடி சொல்லி ஓட்டிட்டுலாம் போட்டாச்சா? ஏக்கா என்னக்கா நீ இவ்வளோ ஜாலியா இருக்க? உனக்கு சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையா? ஐயோ, ஓனர் கொடுத்த நாள் 5 நாள் முடிஞ்சு போச்சுக்கா. இவ்வளோ அசால்ட்டா ஜாலியா பாட்டு படிக்க வந்துட்டு இருக்க. பேசாம அவரை சொன்னபடியே கேட்டிருக்கலாம். அவரை ஏத்து பேசுறேன், சவால் விடுறேன், அது இதுன்னு தேவையில்லாத பண்ணி என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டேன். ஏக்கா ஓனர் கோவப்பட்டு உங்களால இன்னொரு ஆசை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்குனா என்னக்கா பண்றது? யாடி நல்லாவே கச்சி துண்டு அது இதுன்னு சேலாச்சுல. அப்புறம் காக்கி பண்ணிட்டு வெள்ளச்சிட்டு அப்படி இப்படி வாங்கிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் நல்ல சேலா தானே இருந்திருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஆச்சுதான், அது இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் நல்லபடியா ஸ்டாக்கே முடிஞ்சிருச்சுக்கா. இருந்தாலும் ஒரு சேலை சட்டை கெவுனு பாவாடை சட்டை அப்படி எதுவுமே போகலையேக்கா. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல. இப்ப அதுக்கு என்னடி? அதுக்கே அப்படி பயந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணிடலாம். முதல்ல பயப்படாத. பயப்படுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. போக்கா, எப்போதுமே அசால்ட்டா தான் இருக்கிற. ஐயோ, இந்த கடையே காலியானாதான் ஓனர் சொன்ன அந்த அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ண முடியும். கடையை காலி பண்ணணுமா? அடையே சொல்லி கடையை காலி பண்ணணும்னாலே நம்ம பேசாம வியாபாரம் பண்ணாம இருந்தாலே ஓனரே காலி பண்ணிடுவாரு. பயந்து தொலையாத. வியாபாரம் சேல் ஆகணும்னா என்ன பண்றது? ஐயோ ஏக்கா, என்னக்கா இப்படி அண்டர் பல்ட்டி அடிக்கிற மாதிரி கால வாரி விடுற? என்னைட்டு கேக்குற வியாபாரம் எப்படி பண்றதுன்னு? எனக்கு என்ன தெரியும்? நீ தானக்கா அப்படி இப்படி ஆச்சாக்க பூச்சாக்கன்னு சொல்லி சமாளிலாம் விட்ட. படுத்து கிடக்குற கடையை தூக்கி நிமித்துறன்னு நீ தானக்கா சொன்ன. இப்போ என்ன பண்றதுன்னு என்னைட்டு கேட்டா நான் என்ன சொல்றது? ஓ ஆமால, நான் தான் சவால் விட்டதா? நான் தான் சவால் விட்டேன். என்ன பண்றது? போச்சு எல்லாம். ஐயோ, இந்த காச்சா ஊச்சன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆள் போல இருக்குது. அப்படி இப்படின்னு பண்ணி போறோம்னு நினைச்சா ஐயோ கடைசியில நம்மளுக்கு ஆப்பா வந்து முடியுதே. இது என்ன அன்னைக்கு ஒண்ணு பேசுது இன்னைக்கு ஒண்ணு பேசுது, கோமால இருந்து வந்தது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. ஏ சூளி, ஐயே நீ இந்த முக்குற. ஏய் இரு, நான் பாத்துக்கிறேன். அந்த சேலை பண்டல் இருந்துச்சுல, அதை இறக்கு முதல்ல இறக்கு, நான் பாத்துக்கிறேன். சூளி, இங்க பாருடி, இங்க பாருவே. அடியே மனரோசையை நம்பியோ கைவிடப்படார். ஏதாவது பண்றேன்டி, பயப்படாத. சூலியோ, கடையை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். என்ன அக்கா வந்துச்சு எடுத்துச்சு கடையை பாத்துக்கன்னு சொல்லிக்கிட்டு போகுதே. இது என்ன கிறுக்கா சைக்கோவா? என்னமா குறுக்களுக்கு மதிக்கு நடுவில் பார்த்து போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாவம் அந்த குட்டி வேற சூளி. அவளுக்கு முன்னாடி என்ன நம்ம பயத்தை காமிச்சா அவளுக்கு என்ன டண்டக்கான ஆடி போயிரும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தைரியம் மாதிரி இருக்க மாதிரி காமிச்சா. ஆனா ரொம்ப பயமா இருக்குதே. ஐயோ, அன்னைக்கு ஒரு வேகத்துல எல்லாம் பேசியாச்சு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மூளைக்கு ஒரு ஐடியாவுமே வந்து தொலையுது இல்லையே. மூளை சுத்தமா ஸ்டக் ஆகி நிக்குதே. ஐயோ என்ன பண்றது? ஐயோ வனரோசா, நடு ரோட்ல நின்று என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏடி இப்படி பண்ற? ஐயோ பித்துக்கோழி மாதிரி வருதே. கோயில், முருகன் கோயில் இருக்கு. முருகான்னு டெய்லி விளக்கேத்துறனே. முருகா, அப்பா முருகா.
ஆண்டவா, ஏன் இந்த சோதனை? என் குடும்பத்துக்கு ஏன் இந்த சோதனை? யாரோட சாபமோ தெரியல. பொம்பளை பிள்ளையா எங்களுக்கு பிறந்து ஏன் அந்த பிள்ளைக்கு இப்படி கஷ்டம்? எத்தனை மாப்பிள்ளையோ பார்த்தாச்சு. 4-5 தடவை நிச்சயதாரம் வரைக்கும் வந்து ரெண்டு கல்யாணம் நின்று போச்சு. நிச்சயதார்த்தம்னு சொன்னாவே மனசெல்லாம் பதறுதுயா. நல்லபடியா நடந்து முடியும். இனிமேல் எந்த சோதனையும் பண்ணிடாத. தாங்கக்கூடிய மனம் இல்லை, எனக்கு இல்லை, என் மகளுக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை. அப்படி ஏதாவது மேலும் சோதனை கொடுக்கணும்னு இருந்தா இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் வாழணுமா, என் குடும்பம் சாகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என் குடும்பத்தோட நிலைமையை நான் சொல்ல முடியாது என் வாயால. அப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பிள்ளைக்கு மன வாழ்க்கையை அமைச்சு கொடு. எந்த அசம்பவமும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஐயோ பாவம், இந்த மனுஷன் இந்த ஐயா இப்படி புலம்பிட்டு போறாரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் நிக்குதுன்னா எம்புட்டே பெரிய கஷ்டம். ஆத்தாடி, அதை விட நம்ம கஷ்டம் பெருசு நினைக்கிறான். நம்மளை விட எம்புட்டோ பேரு. ஐயோ, என்ன முருகா இது சோதனை? இப்படிலாம் ஊர் உலகத்தில் நடக்கதான் செய்தா? என்ன ஊர் உலகம்? அப்படியே முருகா, இது அவர் கஷ்டத்தை காமிக்கிறியா இல்ல என்னையும் சோதனை பண்ணி பாக்குறியா? இல்ல என் கண்ணுல படுற மாதிரி கொண்டாந்து புலம்ப வைக்கிறியே? உன் கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம்? அவர் கஷ்டத்தை பாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன் வழியை நீயே தேடி பாத்துக்கன்னு சொல்லாம சொல்றியோ? ஏன் முருக பெருமானே, அப்படிதானா? ஒரு குழப்பத்தோட தான் கோயிலுக்கு வந்தேன். ஆனா குழப்பம் சரியா போச்சு, தெளிவு கிடைச்சிருச்சு. என் கஷ்டத்தை நான் தான் சரி பண்ணிக்கிறணும். என்ன போட்டோன்னு கேக்குறேன்? என் கூட மட்டும் நில்லு, எனக்கு ஒத்தாசத்தியா தைரியத்தையும் தெம்பையும் மட்டுமாவது தான். அது போதும், என் கஷ்டத்தை நான் சரி பண்ணிக்கிறேன். அங்கே கோயில்ல சத்தா என்ன கூட்டம்? என்ன இப்படி கத்துக்கிறாங்க?